பாஸ்டர் அம்மாவுக்கு தெரியாமலே பீரோக்குள்ள தூக்க மாத்திரை வச்சிருந்தேன். சரி, ஒண்ணுக்கு நம்ம 2 போட்டுடலாம்னு சொல்லி 2 தூக்க மாத்திரை எடுத்து போட்டேன். இந்த தூக்க மாத்திரை மட்டும் போட்டு ஆன்சைட்டிக்குள்ள மாத்திரை எல்லாம் போட்டு தூக்க மாத்திரை போட்டுறணும். நான் வெறும் தூக்க மாத்திரை மட்டும் போட்டதுனால எனக்கு நினைவு வந்து தப்பி வருது. நான் வெளியில ஹாலில் படுத்துருக்கிறேன். நான் எந்திரிச்சு பாத்ரூம் போகலான்னு கிளம்புனது மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படியே அன்கான்சியஸ் ஆயிட்டேன். கல்யாணமாகி இன்னும் 4-5 நாள் தான் ஆகுது. எனக்கு அந்த கிஃப்ட், கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் வந்துருச்சு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியோட. நான் வந்து அன்கான்சியஸ்ல போய் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல விழுந்து, அது என் மேல விழுந்து அந்த கண்ணாடி உடஞ்சி இந்த இடத்துல கிழிச்சு அப்படியே ரத்தம் ஒழுகுது. இவங்க வந்து என்னமோ படார்னு விழுந்ததை பார்த்து வந்து ஐயோன்னு கத்திட்டாங்க. இவங்க கத்துற அந்த சத்தத்தை கேட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு வந்து இவங்களை உட்கார வச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் நீங்க விழுந்துட்டீங்கன்னு ஒரு புது பொண்ணு கேட்குது. எப்படி இருக்கும் அந்த சிச்சுவேஷன் எல்லாம்? ஐயோ, ஒரு மோசமான சிச்சுவேஷன். அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து சைக்காலஜிக்கலாக நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மன அழுத்தத்தில் இருந்தேன், எனக்கு தூக்கம் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு, அதனால தூக்க மாத்திரை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் இவங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு புரியாம இருந்தாலும் நான் தப்பிச்சேன். புரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷம் போன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சேன், அவன் என்னமோ மன அழுத்தத்தில் இருக்கானம்மா, அவன் என்னமோ மாத்திரை சாப்பிட்றாரம்மா, ஐயோ என் வாழ்க்கை போச்சுரு, நீ என்ன கொண்டு போய் ஒரு பாதாள குழியில தள்ளி விட்டியே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நானும் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் ரொம்ப எனக்கு முடியாம தூக்கம் வராம இருக்கும்போது, எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு, நீ ஒண்ணுமே பயப்படாதீங்க, நான் உங்களை ஜெபம் பண்ணி உங்களை காப்பாத்துறேன்னு சொன்னேன். நான் உங்களை ஜெபம் பண்ணி காப்பாத்துறேன்னு சொன்னேன். இந்த ஒரே ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா பாஸ்டர் அம்மா மேல அவ்வளோ பெரிய மரியாதையை எனக்கு கொண்டு வந்துச்சு. இந்த ஒன் வேர்டு, நான் உன்னை ஜெபம் பண்ணி உங்களை நான் காப்பாத்திடுவேன், உங்களை ஜெபம் பண்ணி நான் உங்களை காப்பாத்திடுவேன். அப்போ சில நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ போறோம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை ரொம்ப சுலபம். கொஞ்சம் கொன்றாதீங்க. பேசி உங்க மனைவியை கொன்றாதீங்க. பேசி உங்க கணவனாரை கொன்றாதீங்க. ஒரு கணவனாரை கொல்றதும் ஒரு கணவனாரை வாழ வைக்கிறதும், ஒரு மனைவியை கொல்றதும் ஒரு மனைவியை வாழ வைக்கிறதும் உங்க வார்த்தையினால் தாங்க இருக்குது. வார்த்தையினால் தாங்க இருக்குது. ஒரு வார்த்தை போதுங்க, ஒரு வார்த்தை போதும். நல்லா இருக்கியா அப்படின்ற ஒரு வார்த்தை போதுங்க, சாப்பிட்டியான்ற ஒரு வார்த்தை போதுங்க, நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்கன்ற அந்த ஒரு வார்த்தை போதுங்க, ஒரு வார்த்தை போதுங்க. ஆனா நிறைய பேருடைய வாய் உலகத்துல எல்லாருமே புகழ்ந்துட்டு வருவாங்க, எல்லாருமே புகழ்ந்துட்டு வருவாங்க. ஆனா தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறவங்களை மட்டும் புகழவே முடியாது. தயவு செய்து உங்களுடைய